இந்த F1 படத்துல சோனி ஐஸ் சொல்ற மாரி, நம்மளோட பேஷன் என்னங்கிறத விட்டுட்டு, நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் இந்த மாரி ஃபேமஸ் இந்த மாரி விஷயத்த தேடி நம்ம அலைய ஆரம்பிச்சுருவோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த படம் பார்க்கும்போது அந்த டயலாக் ஒண்ணு தான் எனக்கு இப்போ வரைக்கும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏதோ ஒரு நோக்கி போயிட்டுருப்போம். நம்மளோட பேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். சோனி ஐஸ் சொல்லுவார் அந்த இடத்துல, எனக்கு எந்த ட்ராக்கு, என்ன ரேஸு, என்ன காரு இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு கார் ஓட்டினா போதுண்டான்னு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம யாராக வேணா இருக்கலாம், நம்மளோட பேஷன் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அதை கண்டினியூஸாக தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, தினமும் இல்லாட்டி மாதத்தில் ஒரு தடவை அது விஷயமா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோமாங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நம்ம ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஒர்க் நமக்கான இடத்த ஒரு நாள் கொடுக்கும். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எப்போவுமே நம்மளோட பேஷன் என்னமோ அதை தேடி போயிட்டே இருங்க. நானும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பேஷன் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் 5 வருஷமாக ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணது. திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டேரக்டருங்கிற ஒரு கெரியர் வந்து இந்த ஆக்டர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆக்டரும் டேரக்டரும் ஒரே பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காகவும் அடுத்த ஒர்க்குக்காகவும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்கான விஷயம் என்னமோ அந்த F1ல சோனி ஐஸ் தேடுற மாதிரி நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், நிறைய மெயில் பண்ணுறேன், அப்ரோச் பண்ணுறேன், இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு டெஃபினட்டாக தெரியும் நம்மளோட கெரியர் என்னமோ அதை எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதர்வைஸ் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடும். இந்த உலகம் நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் நம்ம நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போகிறதுனால தான் வந்து நம்ம நிறைய டிப்ரெஷனுக்கு ஆகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனசுக்கு தோன்றுறது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும், நம்மளோட திறமை என்னன்னு நமக்கு தெரியும். அதை மட்டும் கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கான இடத்துல நம்ம போய் கண்டிப்பாக வந்து உட்காருவோம்.